விக்னேஸ்வராய நமக. நம குலதெய்வதாமணியப்ப சுவாமியே நமக. பேரன்பு மிக்க குக்கு பக்தி மீடியா சேனல்களுக்கு ஜோதிடம் முத்துசாமி இனி அன்பு வணக்கங்கள். நிதானம், பொறுமை, எதையும் யோசித்து செய்யக்கூடிய ஆற்றல் படைத்த துளாராசி என்பதே உங்களுக்கு இந்த 2025 ஆண்டு ஆகஸ்ட் மாதத்திற்கான பலாபலங்களை எடுத்து செல்கின்றேன். நம்மளே இந்த ஆகஸ்ட் மாதத்துல நிறைய எதிர்பார்ப்போட காத்திருக்கீங்க. இது நடக்கணும், அது சக்சஸாக மாறணும் அப்படின்னு நிறைய எதிர்பார்ப்போட காத்திருக்கீங்க. அது உங்களுக்கு சாதகமா அமையணும்னா கிரக அமைப்புகள் சாதகமா இருக்கணும். அதன்படி பார்த்தீங்கன்னா ஆரம்பமே உங்களுக்கு அமர்கலம் தான். உங்கள் ராசிநாதனாகிய சுக்கிர பகவான் பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்திருக்கின்றார். இது பெரிய ஒரு பிளஸ் பாயிண்ட். அவரோட சேர்ந்து பிரச்சனைக்குரிய கிரகம் தான், ஆனாலும் அவருடைய பவரை விட உங்கள் ராசிநாதன் பவர் ஜாஸ்தியா இருக்கு. குரு பகவான் அமர்ந்திருக்கின்றார். அப்ப சுக்கிரனும் குருவும் 9ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறார்கள். 10ஆம் இடத்துல சூரிய பகவானும் அவரோட சேர்ந்து பாக்கியாதிபதியாகிய தர்ம கர்மாதிபதி யோகம்னு சொல்லுவோம். அந்த அளவுக்கு பலமான சூரிய சுக்கிர புதனுடைய சேர்க்கை கடகராசியில 10ஆம் இடத்துல அமர்ந்திருக்கிறது. லாபஸ்தானத்துல கேது பகவான் அமர்ந்திருக்கின்றார். தனாதிபதியாகிய சப்தமாதிபதியாகிய செவ்வாய் 12ஆம் இடத்துல விரயத்தில் அமர்ந்திருக்கின்றார். உங்கள் ராசிக்கு பஞ்சமஸ்தானத்துல தெய்வ அனுகிரகம் பெற்ற சனி பகவானும் ராகு பகவானும் அமர்ந்திருக்கிறார்கள். இதுதான் இந்த ஆகஸ்ட் மாதத்துல இருக்கக்கூடிய கிரக அமைப்புகள். கிரக மாறுதல்கள் ஏற்பட்டால் நன்மைகள் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பாக்குறப்ப கிரக மாறுதல்களும் ஏற்படுது. இந்த மாதம் 17ஆம் தேதி சூரிய பகவான் லாபஸ்தானத்துக்கு ஆட்சி பெற்று வருகின்றார். சிம்மராசிக்கு வருகின்றார். உங்கள் ராசிநாதனாகிய சுக்கிர பகவான் இந்த மாதம் 21ஆம் தேதி ஜீவனஸ்தானம் சொல்லக்கூடிய 10ஆம் இடத்துக்கு வருகின்றார். அப்ப லாபமும் கிடைக்கும், பாக்கியமும் கிடைக்கும், யோகமும் கிடைக்கும். அவ்வளவு ஒரு பலம் உங்களுக்கு உண்டு. உங்க பாக்கியஸ்தானாதிபதியாக புத பகவான் இந்த மாதம் 25ஆம் தேதி கடகராசியிலிருந்து லாபஸ்தானத்துக்கு வர்றார். இதுவும் உங்களுக்கு பலம். அதனால இந்த துளாராசி என்பவர்களுக்கு பூராமே இந்த மாதம் ஒரு பலமான ஒரு லாபமான மாதமாகவே அமைய காத்திருக்கிறது அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. சரி, இந்த மாசத்துல ஒரு விசேஷங்கள் என்னன்னு சொல்லி பாக்குறப்ப ஆகஸ்ட் மாதம் 3ஆம் தேதி ஆடி 18ஆம் இருக்கும். ஆகஸ்ட் மாதம் 8ஆம் தேதி பௌர்ணமி திதியும் அத்துடன் ஸ்ரீ வரலட்சுமி விரதமும் வருகிறது. ஆடி மாதம் ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி ஆவணி அவிட்டமும், ஆகஸ்ட் மாதம் 15ஆம் தேதி எல்லாருக்குமே எல்லாம் தெரியும் சுதந்திர தினம் வருகிறது. ஆகஸ்ட் மாதம் 16ஆம் தேதி கோகுலாஷ்டமி தினமும், ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி வாஸ்து நாளாகவும் அந்த தினம் அமாவாசை திதியும் வருகிறது. ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி ஸ்ரீ விநாயக பெருமானுடைய சதுர்த்தி, விநாயகர் சதுர்த்தி வருகிறது. இது அந்த மாசத்துக்கான விசேஷமான நாட்கள். ஆடி மாதம் முடிஞ்சு ஆவணி மாதம் வந்தாலே சுப முகூர்த்தங்களை நிறைய எதிர்பார்த்து காத்திருப்பாங்க. அப்படி பார்க்குறப்ப இந்த ஆகஸ்ட் மாதத்துல வரக்கூடிய சுப நாட்களாக, சுப முகூர்த்த தினங்களாக ஆகஸ்ட் மாதம் 20 மற்றும் 21ஆம் தேதியும், 27, 28, 29 ஆகிய 5 நாட்களும் இந்த மாதத்துல சுப முகூர்த்த நாட்களாக வருகிறது. துளாராசி என்பது நான் முதல்ல சொன்னது கூட பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்த சுக்கிர பகவான் உங்களுக்கு தன பாக்கியங்களை நிறைய தரப்போறார். காசு, பணம், பொன்பொருள் சேர்க்கை, பொருளாதாரத்தில் ஏற்றம், இது எல்லாமே இந்த காலகட்டங்கள்ல கிடைக்க போயிருது. குடும்ப உறவுகளினால் நன்மைகள் கிடைக்க போயிருது. இதுவரை குடும்பத்துல சின்ன சின்ன பிரச்சனைகள் இருந்தாலும் அந்த பிரச்சனைகளால் விடுபடக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு. எவ்வளவுதான் சிக்கல்கள் இருந்தாலும் அந்த சிக்கல்கள் இந்த காலகட்டங்கள்ல சூரியனை கண்ட பனி போல விலகி ஓடும் அப்படின்னு தான் சொல்லலாம். அந்த அளவுக்கு வாய்ப்பு உண்டு. இந்த பொருளாதாரத்துல பாத்தீங்கன்னா இந்த தனாதிபதி ஆகிய செவ்வாய் பகவான் விரயத்துல அமர்ந்திருக்கிறதுனால செலவுகள் கொஞ்சம் ஜாஸ்தியாக கூட, வரவை விட செலவு ஜாஸ்தியாக கூட வாய்ப்பு உண்டு. அந்த செலவை சுப செலவாக மாற்றினீர்களானால் வரக்கூடிய காலகட்டங்கள்ல நன்மை நிறைய கிடைக்கும். அப்ப வீடு, வண்டி, வாகனம், யோக சேர்க்கை வாங்குறது, அல்லது மங்களகரமான நிகழ்ச்சி ஆகிய கல்யாணம் காட்சி பண்றது, அந்த மாதிரி நிகழ்ச்சிகளை நீங்க கொண்டு போய் செலவு பண்ணீங்கன்னால், பொருளை பொறுத்தளவுக்கு ஆடை ஆபரணங்கள் வாங்குறதுமே அது ஒரு சுப செலவு தான். அந்த மாதிரி செலவு பண்ணீங்கன்னால் உங்களுக்கு இந்த காலகட்டங்கள்ல பொருளாதாரத்தில் ஒரு நல்ல நன்மை கிடைக்க வாய்ப்பு உண்டு. ஜீவனஸ்தானத்துல
நல்லா கவனிச்சுங்க, ஜீவனஸ்தானத்துல லாபாதிபதி அமர்ந்து வைக்கின்றார். அதனால ஜீவன லாபங்கள் பல்கி பெருகும். அப்ப தொழில் வியாபாரத்தை பொறுத்தளவுக்கு நல்லபடியா இருக்கும். குறிப்பா சொன்னா கூட்டு தொழில் அல்லது நண்பர்களால் கிடைக்கக்கூடிய லாபம் இதெல்லாம் இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அதிகப்படியாக கிடைக்கிற வாய்ப்புகள் உண்டு. இதெல்லாம் முதல் சொன்ன மாதிரி அந்த 9-10 அப்படிங்கிறது தர்மகர்மாதிபதி யோகம். அந்த சேர்க்கையினால இன்னும் பலன்கள் நிறைய கிடைக்க போதும். குறிப்பா உத்தியோகங்களுக்கு இந்த மாதம் ஒரு லாபகரமான மாதம். அது ராஜ உத்தியோகமா இருந்தாலும் சரி, தனியார் உத்தியோகம் சரி, லாபகரமான மாதம். சூரியன் ஆட்சி பெறும் காலகட்டங்கள்ல பார்த்தீங்கன்னா அரசியல் அல்லது அரசு சார்ந்த இதுல கூட குழப்பங்களே ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. அதாவது ஆதாயத்தை நோக்கி ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போடுற காலகட்டங்கள் வர்றப்ப சில ராசிக்காரர்களுக்கு நன்மைகளும் சில ராசிக்காரர்களுக்கு சில பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு உண்டு. துலா ராசிக்காரர்களுக்கு சற்று லாபம் தான் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அடுத்து பெண்களுக்கு கணவன் மனைவி உறவு பலப்படும், நல்ல யோகம் கிடைக்கும். அதே மாதிரி ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்டிங் நிறைய இருக்கும். மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் எல்லாம் விலகி கருத்து ஒற்று செய்யக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஒருமித்த கருத்தோட எல்லா விஷயம் செய்வதற்காக சுபமங்கலத்தை எதிர்பார்த்து காத்துக்கூடிய பெண்களுக்கெல்லாம் சுப செய்திகள் கிடைக்கும். சுபமங்கல யோகங்களும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. புத்திரபாக்கியத்தை எதிர்பார்த்து காத்திருக்கவங்களுக்கும் அந்த புத்திர செய்திகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. எல்லாத்தையும் விட பார்த்தீங்கன்னா தொழில் வியாபாரம் செய்யக்கூடிய பெண்களுக்கு நல்ல லாபங்கள் கிடைக்கும். தாய் வழி உறவுகளாலும் தந்தை வழி உறவுகளாலும் அவங்களுக்கு ஆதாயங்கள் அதிகமாக கிடைக்கிற வாய்ப்பு உண்டு. உங்கள் மூலமாகத்தான் இந்த குடும்பம் இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதுமே ரன் ஆகும் அப்படின்னு சொல்றவங்களுக்கு ஒரு பலமான யோகம் கிடைக்கும். அதனால இந்த துளாராசிக்காரர்கள் குறிப்பா பெண்களுக்கு இந்த மாதம் உங்கள் கையில் இருக்கிறது. நீங்க ஜெயிக்கக்கூடிய வல்லமையும் இருக்கிறது. அதுக்கான தெய்வ அனுகிரகமும் நிற்கிறது. இந்த மாதம் நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் சொல்லி பார்க்குறப்ப பௌர்ணமியும் வரலட்சுமி விரதம் வருகிறது. தெய்வங்களை வழிபாடு பண்ணுங்க. கோகுலாஷ்டமி அன்னைக்கு கிருஷ்ண பகவான் வழிபாடு பண்ணுங்க. விநாயகர் சதுர்த்தி வருகிறது, விநாயகர் பெருமானை வழிபாடு பண்ணுங்க. எல்லாம் உள்ள இறைவனுடைய ஆசீர்வாதத்தினால துளாராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் ஒரு சிறந்த நற்பலனை தரக்கூடிய மாதமாக அமையும். இனிய நல்வாழ்த்துக்கள்.